வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பூஜை பொருள்களுக்கு எப்படி பாலிஷ் போடுறது அப்படின்ற சம்மந்தமாக பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூஜை பொருட்கள், பித்தளை பொருட்கள், செம்பு பொருட்களுக்கு பாலிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கெமிக்கல் ஒன்று வாங்கியிருக்கிறோம். இந்த கெமிக்கல் பேர் ஜெய்எம் சூப்பர் பாலிஷ்னு போட்டிருக்குங்களா. இது மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். மதுரையில் வெங்கலக்கடை தெரு, அங்கே ராஜ்மஹாலுக்கு எதிர்த்தாப்புல இந்த கடை இருக்குது. அங்கே தான் இது வாங்கினோம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த முன்ஜாக்கிரதை இதெல்லாம் நான் முதலே சொல்லிடுறேன். மேலே தெரிச்சிடாமல் கண்ணில் பற்றாமல் செய்யுங்க. மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. குழந்தைங்க பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதுவும் கொட்டிடாமல் சிந்திடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கெமிக்கல். அதனால் இதை எப்படி செய்யணுன்னா, விளக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நல்லா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் கழுவிடுங்க. அப்புறம் ஈரம் இல்லாமல் இருக்கட்டும். ஈரம் இல்லாமல் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொருட்களை அந்த கெமிக்கல் அந்த துணியில் நனைச்சி அதை துடைக்க அந்த கருப்பெல்லாம் அதில் வந்துடும். இப்போ அதில் கொஞ்சம் நனைச்சிருக்காங்க. இப்போ ஒரு சூடன் தட்டு இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ அதில் அழுத்தி துடைக்க ஆரம்பிக்கணும். துடைக்க அதில் இருக்கிற கருப்பு எல்லாமே அந்த துணியில் வந்துடும். பொறுமையாக செய்யணும். கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தேய்ச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தேய்க்க போகிறோம். அந்த துணியில் பாருங்கள், அந்த கருப்பு பூரா அதில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நனைச்சி இதை ஃபுல்லாக இப்போ துடைச்சிடலாம். இப்போ பாருங்கள், அது முதல்ல எவ்வளோ கருப்பாக இருந்தது, நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அந்த கருப்பு எல்லாம் அந்த நம்ம துடைச்ச துணியில் வந்துருச்சு. நான் ஆக்சுவலி இந்த பேண்டேஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கேஸ் துணின்னு, அதுதான் வச்சுருக்கேன். பனியன் கிளாத் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, நல்லா இன்னும் பாலிஷ் ஆகும். அடுத்தது ஒரு விளக்கு எடுத்து பார்க்கலாம். இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் கழுவியிருக்கேன், காஞ்சிருக்கு. இப்போ இதை இந்த கெமிக்கலை வச்சு இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதை நல்லா பாலிஷ் பண்ணலாம். இப்போ அந்த கெமிக்கல் கொஞ்சம் எடுத்து நனைச்சிருக்கோம். விளக்கில் துடைக்க ஆரம்பிக்கலாம். துடைக்க அந்த விளக்கில் இருக்க கருப்பு பூரா அந்த துணியில் வந்துடும். நல்லா அழுத்தி பண்ணணும், பாலிஷ் பண்ணணும். பண்ண அது நல்லா அந்த விளக்கில் இருக்க அழுக்கு, அந்த கருப்பு, அது எல்லாமே அந்த துணியில் வந்துடும். பாருங்கள், வருது தெரியுதுங்களா. இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டு துடைக்க ஆரம்பிக்கலாம். கரண்டி இங்கே பாருங்கள், இந்த பக்கம் எப்படி இருக்குது, இந்த பக்கம் உள்ளே இருக்கிறது கருப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை போட்டு துடைச்சதுக்கப்புறம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கிளாத் ஒயிட்டாக தானே இருக்குது. இதில் அந்த கெமிக்கல் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்படி துடைக்கிறப்போ இது இன்னும் பாலிஷாக துடைக்கணும். நல்லா அழுத்தி. எப்படி கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த துணியில் இருக்க அந்த கருப்பு, அந்த பாத்திரத்தில் அந்த படிஞ்சிருக்க கருப்பு பூரா வந்துடும். நமக்கு அது அவ்வளோ கருப்பாக இருந்துச்சுன்னு கூட தெரியாது. நல்லா தானே இருக்குதுன்னு நினைப்போம், ஆனால் ஃபுல்லாக வந்துடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நம்ம பார்க்குறப்போ அது நல்லா தானே விளக்கி வச்சுருக்கோன்னு நினைப்போம், ஆனால் இது போட்டப்புறம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அந்த கிளாத்து காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ கருப்பும் அந்த கிளாத்தில் வந்துருச்சு. இன்னும் நல்லா பனியன் கிளாத் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா பாலிஷ் ஆகும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு தடவை அந்த பேர் சொல்கிறேன். ஜெயம் சூப்பர் பாலிஷ், கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன். கண்டிப்பாக குழந்தைங்க கைக்கு எட்டுற மாதிரி வைக்காதீங்க. நீங்களுமே இதை பாலிஷ் பண்ணுறப்போ கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டாலும் சரி தான், மூக்குக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. வேறு எதுவும் கையில் பற்றாமல் ஜாக்கிரதையாக இருங்க. இது முதல்ல இதை நல்லா துணியில் நினச்சி பித்தளை, தாமிரம், எவர் சில்வர் பாத்திரங்கள் எங்கெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் மங்கலாக இந்த பாசி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அதில் அழுத்தி தேய்க்க இந்த லிக்விடை நனைச்சி தேய்க்க இதில் இருக்கிற அந்த அழுக்கு கரையெல்லாம் கருப்பாக வந்துடும். அப்புறம் வேறு ஒரு நல்ல துணியில் நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா கூட கொஞ்சம் நாளைக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எங்கள் உறவினர் ஒருத்தங்க இது சொன்னாங்க. அவங்க வீட்டில் அந்த விளக்கு காமிச்சாங்க. கடையில் வாங்கின புது விளக்கு மாதிரியே இருந்துச்சு. அடிக்கடியெல்லாம் கழுவ வேண்டிய தேவை இருக்காது. இந்த பாலிஷ் ரொம்ப நாளைக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
கிடைக்கிற இடம் திரும்பவும் சொல்கிறேன். நான் வாங்கினது வந்து மதுரையில் வெங்கலக்கடை தெரு, அங்கே தான் வாங்கினேன் இதை. ராஜ்மஹாலுக்கு எதிர்த்தாப்பில் அங்கே தான் இது வாங்கினோம். ஜெயம் கெமிக்கல்ஸ்னே இருக்கும், கேட்டு வாங்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.